மிக முக்கியம். சினிமாவில் நம்ம இருக்கிறதே கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரம். வெற்றி தோல்வி அதையெல்லாம் கடந்து 24 மணி நேரமும் நம் சினிமாவை பற்றி யோசித்துக் கொள்வது அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஆனால் சினிமா என்கின்ற ஒரு பொக்கிஷத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அதை விட்டுட்டு நம்ம என்ன நினைச்சாலும் வெளியில போக முடியாது. அப்படிதான் அந்த சினிமா நம்ம உருவாக்கி வச்சிருக்கு. நம்ம இல்லையானாலும் சினிமா இருக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எவ்வளவோ வர்க்கத்துக்கு மத்தியில நானும் ஒரு ஆளு. கஜானா திரைப்படத்தை வாழ்த்து விட்டு சென்றிருக்கக்கூடிய நண்பர் விக்னேஷ் அவர்களுக்கும் அண்ணன் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களுக்கும் இந்த மேடையை அலங்கரிக்க வந்து கொண்டிருக்கிற அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர் கூல் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த கஜானாவை நிரப்புவதற்கு, கஜானா உருவாவதற்கு மிக ஒவ்வொரு நாளும் இந்த படத்தில் என்ன நடக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக உள்ளிருந்து பார்ப்பதில் ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்க இந்த ஒவ்வொரு படத்துக்கு உட்கார்ந்துட்டீங்க மீடியாவை, அது போல 24 மணி நேரமும் கஜானாவை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார், அசோசியேட் டைரக்டர் இருக்கிறார்னா தம்பி விகாஸ். இந்த படத்துல இவருடைய உழைப்பு ரொம்ப கடுமையான உழைப்பு. அவர் 4 வருஷமா தொடர்ந்து என்னடா படத்தை முடிக்க மாட்டேங்குன்னு போது அவன் ஒவ்வொருக்கும் நுணுக்கமா எதை பத்தியும் இந்த கோபமே படாம ஒவ்வொரு நாளும் அடுத்த ஸ்டெப்புன்னு வரும்போது அந்த பொறுமை ரொம்ப இந்த படத்துல யோசிச்சு பாருங்க. ஒரு உதவியாளர் ஒரு படத்துல 3-4 ஆள்கள் தொடர்ந்து அவர் வேலை செய்யறாருன்னா அவர் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படத்தில் ஏன்னா ஒரு படத்துல வேலை செய்யற 5 அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் 3 மாசத்துல டைரக்டர் ஓடிடுறாங்க. ஆனால் கடுமையான நெருக்கடியில கூட இந்த பொருளை ரொம்ப யோசிச்சு அவ்வளவு ஆர்டர் பண்ணிக்கக்கூடிய இந்த படத்தினுடைய பெரும்பகுதி இவர் ஒரு அசோசியேட் டைரக்டர்.